ஓம் ஸ்ரீ கனக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கான ஒரு வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்து நினைத்து வருந்திய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது சாமி. எத்தனையோ நாட்கள் நீ அவர்களை நினைத்து மட்டும்தான் அல்லது தவித்து கொண்டிருந்தாய். நீயோ வேண்டுமென்று சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாய். ஆனால் அவர்களோ உன் மனநிலையும் உன் உள்ள நிலையையும் அங்கு புரிந்து கொள்ளாமல் உன்னை தவிக்க விட்டு சென்று விட்டார்களே என்ற மனநிலைதான். இந்த கணக்கம்பெட்டியார் இப்பொழுது ஒரு சத்திய வாக்கை கொடுக்கின்றேன். கேள் கண்மணியே, என் பிள்ளையே, உன்னை வேண்டாம் என்று தவித்தவர்கள் இனி உன்னை தேடி வருவது நிச்சயம். இது இந்த அப்பனின் சத்திய வாக்கு. அது எப்படி சாத்தியமாகும் என்றுதானே நீ நினைக்கின்றாய். உன்னை பார்த்து இங்கு கைகொட்டி சிரித்தார்கள் அல்லவா? இவர்கள் இனி இப்படித்தான் மீளவே முடியாது, வீழ்ந்தே விட்டார்கள், மண்ணிலே புதைந்தே விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உன் நிலையே, உன் விதியே இந்த அப்பன் இருக்கும்போது, அதுவும் இந்த அப்பனை நீ கையெடுத்து விட்ட பிறகு நான் எப்படி மீட்டு விடாமல் இருக்க முடியும்? என்னையே கதியின்றி இருக்கும் என் பிள்ளையின் நிலையே நான் அப்படியே விட்டு விடுவேனா என? நீ மனம் கலங்காதே, உடையாதே சாமி. நீ அழுதால் என் கண்களிலும் கண்ணீர் வரத்தான் செய்யும். அதை முதலில் உணர்ந்து கொள். உன் மனதிலும் உன் உள்ளத்திலும் சிரிப்பை நிலைநிறுத்திக்கொள். உன்னை எப்படியாவது உயர்த்துவதுதான் என் முதன்மையான நோக்கமாக இருக்கப் போகிறது. நீ இந்த ஒரு பிரச்சனை தீர்ந்தால் என் வாழ்க்கை இன்னும் திருப்பமாக வரும். எப்படியோ இருக்க வேண்டிய நான் இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று மனதிற்குள் அழுது தவித்து கொண்டிருந்தாய். அந்த நிலையையெல்லாம் தவிர்த்துவிட்டு இனி உன் நிலையை பார்ப்பதற்கு நீ தயாராக இரு. எப்படி மீள்ந்தான், எப்படி இதிலிருந்து மீண்டு வந்தான் என்று சொல்வதற்கான அறிகுறி இப்பொழுதே தொடங்கிவிட்டது. இதை கண்களை மூடி கேட்கும் நேரமே இந்த கணக்கம்பட்டியான் உனக்கு ஒரு அறிகுறி தரத்தான் போகிறேன். நல்விதியாக நல்வினையாக இனி உன் வீட்டிற்கே வந்து சேரத்தான் போகிறது. கவலை வேண்டாம். தவித்தவர்களாகவே போய்விடுவார்களோ என்று யோசிக்காதே. அவர்களை உன்னை தேடி வந்து இப்பொழுது அவர்கள் நீதான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கும் வரத்தான் போகிறார்கள். மனதில் மாற்றம் உண்டாகத்தான் போகிறது. அதற்கு காரணம் நான் உன் நிலையை அவர்களுக்கு எடுத்து கூறிவிட்டேன். என் பிள்ளைகள் பரிசுத்தமானவர்கள் என்று, உன் மீது எந்த தவறும் இல்லை என்று, நீ மற்றவர்கள் நலனில் எவ்வளவு அக்கறை கொள்கிறாய் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து விட்டேன். உன் மீது தவறு இருப்பதாக எண்ணித்தானே அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள். உன் மீது தவறு இருப்பதாகத்தானே எண்ணி உன்னை குறை கூறி சென்று விட்டார்கள். இனி அத்தனையும் தாண்டி உன் நிலையை அவர்களுக்கு புரிய வைத்துவிட்டு, உன் சூழ்நிலையும் அவர்களுக்கு தெரிய வைத்துவிட்டு, இனி நீதான் என் செல்ல பிள்ளை என்று புரிய வைக்கும் தருணம் வந்து விட்டது. இனி உன்னிலை கண்டு அவர்கள் மகிழ்ச்சித்தான் அடைவார்கள். என் சாமி, இனி நீ மற்றவர்களுக்காக அழுது திரிந்த காலங்கள் எல்லாம் போதும். இனி உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான ஒரு வழியை காட்டுவதற்கு வெளிச்சத்தோடு வந்திருக்கின்றேன். இருண்டது இருண்டதாகவே இருக்குமோ என்று யோசித்தாய். இருண்டதை வெளிச்சத்தை நோக்கி கொண்டு செல்லத்தானே இந்த அப்பனை நீ தேடி வந்து இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையின் வெளிச்சமாக நான் நிரந்தரமாக்க வந்து இருக்கின்றேன். வருவது வரட்டும். என்ன வேண்டுமானாலும் யாரு வேண்டுமானாலும் சொல்லட்டும்.
உன்னை வேண்டாம் என்று தகர்த்தெறிந்தவர்கள் இனி உன்னையே வேண்டுமென்று இங்கு தேடித்தான் வரப்போகிறார்கள். இதுதான் இந்த கணக்கம்பட்டியானின் சத்திய வாக்கு. இனி கவலை வேண்டாம் கண்ணின் மணியே, இனி வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.